திருப்பரங்குன்றம். இப்போ உங்க வீட்ல வந்து நீங்க வந்து தினமும் ஒரு இடத்துல வந்து சாமி ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்டு இருக்கீங்க. தினமும் ஒரு இடத்துல விளக்கேத்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பக்கத்து வீட்டுக்காரரோ, இல்ல வந்து உங்க ஊர்ல இருக்கிற பக்கத்து தெருக்காரரோ வந்து உங்க வீட்டுக்குள்ள திடீர்னு வந்து, இந்த இடத்துல நீங்க சாமி விளக்கு ஏத்த குடுக்கலையா? அந்த சாமி ரூமுக்கு மேல ஒரு விளக்கு ஸ்டாண்ட் வச்சு அங்க ஏத்துங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? எங்களுக்கு தெரியும். நாங்க 10 வருஷமா இந்த வீட்ல இருக்கோம். நாங்க 20 வருஷமா இந்த வீட்ல இருக்கோம். இல்ல நாங்க பரம்பரையா இந்த வீட்ல இருக்கோம். எங்க வீட்ல இந்த இடத்துல தான் நாங்க விளக்கேத்துவோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் சார். எங்களுக்கு அது கன்வீனியன்ட்டா இருக்காது. அது எங்களுக்கு வசதியா இருக்காது. எங்களுக்கு இது கரெக்ட். இதுதான் எங்க மரபும் கூட. எங்க பாட்டி, தாத்தாலாம் இங்க தான் ஏத்துறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த பண்ணுவோம்ல. அதே தான் திருப்பரங்குன்றத்திலயும் நடந்துருக்கு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு மேல இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில் கிட்ட இருக்கிற அந்த கல் தூண்ல வந்து கார்த்திகை தீபம் அப்பெல்லாம் எப்பவுமே விளக்கேத்துவாங்க. ஓகேங்களா? இப்போ புதுசா ஒருத்தர் வந்து ராம ரவிக்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து உள்ள ஆஜராகி இருக்கு. அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கும் மேல உச்சியில இன்னொரு மலை இருக்கு. அந்த மலை மேல சிக்கந்தர் தர்கான்னு ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்கா பக்கத்துல இருக்கிற ஒரு கல் தூண்ல வந்து நாங்க வந்து விளக்கேத்தணும் கார்த்திகை தீபத்துக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காரு. இப்போ இந்த கேஸ் எல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. யாரு தீர்ப்பு விளக்கு ஏத்த சொன்னாங்களா ஏத்த சொல்லி அதெல்லாம் விடுங்க. திருப்பரங்குன்றம்ல இருக்கிற எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டோட அப்பா இன்னும் நிறைய பேர்கிட்ட எல்லாம் நான் விசாரிச்சப்போ எனக்கு என்ன தகவல் கிடைச்சது அப்படின்னா, அங்க இருக்கிற மக்களுக்கு இதுல எந்த வந்து உடன்பாடும் கிடையாது. மக்கள் திருப்பரங்குன்றத்துல இருக்காங்க இல்லையா, இந்துக்கள், முஸ்லீம், இந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் இது சம்பந்தமா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. இவங்க அரசியல் ரீதியா யாரோ ஒருத்தர் வெளியில இருந்து வந்து அங்க போய் விளக்கேற்றணும்னு சொல்லி வந்து இப்ப வழக்கு தொடர்றாங்க. நான் தெரியாம தான் கேட்கறேன். அடுத்தவங்க உங்களோட இடத்துக்குள்ள வந்து இந்த இடத்துல விளக்கேற்றணும்னு சொல்லி கோர்ட்டுல வழக்கு போடுற அளவுக்கு நம்ம ஏன் விடணும்னு கேட்கறேன். நம்ம இடத்துக்குள்ள ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம மக்களா சகோதரர்களா அங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம மக்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அரசியல் ரீதியா இதுல வந்து பிரச்சனையை வந்து பண்ணணும்னு எதிர்பார்த்து பண்ற ஒரு சூழ்ச்சியா தான் இதை பாக்குறாங்க அங்க இருக்கிற எல்லா பொதுமக்களும். அவங்களுக்குள்ள மாமா மச்சானா பழகிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்னமும் அப்படியே தான் இருக்காங்கன்னு சொல்றேன். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்ஸ். ஓகேங்களா? நம்ம அதாவது நீங்க வாழ்ந்துட்டு இருக்க திருப்பரங்குன்றத்துல மக்கள் உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை, அந்த ஒற்றுமையை தொடர்ந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்குள்ள நீங்க எப்பவும் போல அதே மாமா மச்சான் உறவோட நீங்க முஸ்லீம்ஸும் சரி ஹிந்துஸும் சரி நீங்க எப்பவும் போல ஒற்றுமையா இருங்க. ஓகேங்களா? அங்க அதை தாண்டி வேற நீங்க அங்க இருக்கிற எல்லா மதத்துக்காரங்களுமே வந்து நம்மளோட சொந்தங்கள் தான் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையிலே நீங்க இருங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க கண்டுக்காதீங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க, வந்து பண்றாங்க, பேசுறாங்க. அவங்களை வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதை ஒரு பொருட்டா கூட மதிக்காதீங்க. அதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தா மக்கள் எல்லாரும் நீங்க சேர்ந்து இங்க வந்து நியூசன்ஸ் கிரியேட் பண்றாங்க, இங்க வந்து பொலிட்டிக்கலா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுக்காக எங்களுடைய பேர்ல எங்களுடைய இடத்தின் பெயர்ல இவங்க போய் வழக்கு தொடர்றாங்க. நாங்க இங்க காலங்காலமா வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் எங்களுக்குள்ள சகோதரத்துவமா வாழ்ந்து பழகிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க இங்க நியூசன்ஸ் கிரியேட் பண்றாங்க. அங்க இருக்கிற மக்கள் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து போய் நீங்க கேஸ் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வரதுக்கே யோசிப்பாங்க. ஓகேங்களா? அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்க, ஒதுங்கி இருங்க, சகோதரத்துவமா இருங்க. அதை தாண்டி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் என்ன சொல்றது அரசியல் நோக்கத்தோட யாராவது வந்து இந்த மாதிரி விஷயம் பண்றாங்க அப்படின்னா அது யார் பண்றாங்களோ அவங்க மேல மக்களாகி நீங்க வழக்கு தொடருங்க. இப்படி 4 ஊர்ல 4 விதமான வழக்கு நம்ம மக்களே சேர்ந்து தொடர்ந்தோம் அப்படின்னா எல்லாரும் உள்ள வரதுக்கு யோசிச்சே எப்பவுமே வந்துட்டு நீங்க வந்து இதே ஒற்றுமையோட எப்பவுமே அந்த மாமா மச்சான் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப கேட்க நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சந்தோஷமா நிம்மதியா நல்லா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க விளக்கேத்துங்க, பிடிச்ச இடத்துல நீங்க சாமி கும்பிடுங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிற சாமியை நீங்க கும்பிடுங்க. உங்களோட ஃபேமிலியோட நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருங்க. ஓகே, பை.